வணக்கம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய பாசத்தை பயன்படுத்திய நெருங்கியவர்கள் உங்களுடன் அதிகமாக இருந்திருப்பாங்க. மீனம் ராசி நேயர்கள் பிறவிலேயே அளவற்ற கருணையும் எதையும் பாராம பிறருக்கு உதவும் குணமும் கொண்டவங்க. உங்களுடைய இந்த மென்மையான குணத்தையும் பிறர் துன்பம் பார்க்க இயலாத இரக்க சிந்தனையுமே உங்களை சுற்றி இருக்கும் நெருங்கிய மனிதர்கள் மிக சரியா புரிந்து கொள்ள அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கைய. உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொலியா உருகிய மனிதர்களுடைய வார்த்தைகளை உண்மை என்று நம்பியவும் உதவி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சுயநலம் பூர்த்தியானதுமே உங்களை வெறும் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டது உணர்ந்த போதுதான் உங்க மனசு நொறுங்கியே போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில இருந்தேவும். அதாவது உங்களை சுற்றி பிறர் துன்பம் பார்க்க இயலாம நீங்க இரக்க சிந்தனையும் உங்களை சுற்றி இருக்கும் நெருங்கியவங்களோட மனிதர்களை மிக சரியாக புரிந்து கொண்டு அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கைய. அதாவது உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்று போலியா உரிய மனிதர்களுடைய வார்த்தைகளை உண்மையில நம்பி நீங்க உதவி இருந்திருப்பீங்க. அவங்களுடைய சுயநலமும் பூர்த்தியானதுமே அவங்க உங்களை வெறும் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டதை நீங்க உணர்ந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கைகள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். உங்க ராசிநாதன் குரு பகவானோட ஆதிக்கத்தால பிறர் எளிதில் நம்பியோடும் இயல்பு உங்களுக்கு இயல்பாகவே இருந்து இவர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்ற தவறான நம்பிக்கையின் பெயர்ல பலருக்கு பிணை நின்றதுமே வாய் வார்த்தையோ மட்டும் நம்பி பெரிய தொகைகளை கடனை கொடுத்ததும் உங்களை நிதி நெருக்கடியில தள்ளியதும் கூட்டு தொழில செய்கிறேன் என்ற பெயரிலுமே அதிக வட்டிக்கு ஆசை காட்டி நபர்களிடமிருந்து உங்களை இலக்க நேரிட்டிருக்கும் சேமிப்புகளை இலக்க நேரிட்டிருக்கும் வாழ்க்கையில. பணத்தை விட மனிதர்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம் என்று நீங்க மனித உறவுகளே முக்கியம் என்று நீங்க நினைத்த வேளையில அந்த மனிதர்களே உங்க பணத்தை சுருட்டி கொண்டு முகத்தை திருப்பி கொண்டு போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க தவறான நம்பிக்கையின் பேர்ல தான் பலருக்கு பிணை நின்றதும் வாய் வார்த்தையாக மட்டுமே நம்பி பெரிய தொகையை கடனாவே கொடுத்திருந்திருப்பீங்க. உங்களை நிதி நெருக்கடியிலும் தள்ளி இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதை கூட்டு தொழில் செய்கிறேன் என்ற பெயர்ல அதிக வட்டிக்கு ஆசை கட்டிய நபர்களுடைய உங்களுடைய கடின உழைப்பால சேர்த்த சேமிப்புகளும் இலக்க நேரிடும் வாழ்க்கையில. குடும்பத்துல ஏற்பட்ட மனக்காயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். வெளியாட்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் நீங்க உங்க குடும்பத்தோட அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் எப்போதுமே முன்னின்று உழைத்திருந்தவர்கள் ஆனா துரதிர்ஷ்டவசமா உங்க குடும்ப உறுப்பினர்களே உங்களோட தியாகங்களை புரிந்து கொள்ளாம உங்களை சந்தேக கண்ணோட்டத்துடனும் அலட்சியமாகவும் நடத்திய சம்பவங்கள் அதிகமா இருந்திருக்கும். குடும்பத்தோட நலனுக்காக நீங்க எடுத்த பல முடிவுகள் தவறாகவே சித்தரிக்கப்பட்டு மற்றவங்களால நீங்களும் குற்றம் சாட்டப்பட்டிருந்திருப்பீங்க. நீங்க செய்த நன்மைகள் அனைத்துமே மறக்கப்பட்டு ஏதோ ஒரு சிறிய தவறுக்காக முழு குடும்பத்தாலுமே ஒதுக்க வைக்கப்பட்ட தருணங்கள் உங்க மனசுல ஆறா வடுவாவே மாறியிருந்திருக்கும். வீட்டுல இருந்தும் அனாதையா உணர்ந்த அந்த நாட்கள் உங்க மனசை வெகுவாவே காயப்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது துரதிர்ஷ்டவசமா உங்க குடும்ப உறுப்பினர்களையும் உங்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ளாம உங்களை சந்தேக கண்ணோட்டத்துடனும் அலட்சியமாகவே நடத்திய சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். குடும்பத்தோட நலனுக்காக நீங்க எடுத்த பல முடிவுகள் தவறா சித்தரிக்கப்பட்டு மற்றவங்களால நீங்க குற்றம் சாட்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஒரு சிறிய தவறுக்காகவே முழு குடும்பத்தாலையுமே ஒதுக்க வைக்கப்பட்ட தருணங்கள் உங்க மனசுல ஆறாத வடுவாவே மாறி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு பகவானுடைய அருளால வாழ்வுல ஒளி பறக்கப் போதே நீண்ட நாட்களா உங்க வாழ்க்கையில நீடித்து வந்த இருள் விலகி விடியலின் புதிய ஒளிக்கீட்டு பரவப் போகின்றது. குரு பகவானுடைய சுப பார்வையால இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகள் தடைகள் மற்றும் மனக்கலக்கங்கள் அனைத்துமே பனி போல விலகப் போதும். இதுவரை எதை செய்தாலும் தடங்களாகிறது, நமது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் ஆரம்பமாக உள்ளது. குருவின் அருட்கடாட்சம் உங்க ராசியிலையும்
குடும்பத்திலும் பிரகாசிப்பதால சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. புதிய நல்வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு அடி எடுத்து வையுங்கள். உங்களது விதியும் எதிர்காலம் முக்கிய ஒளிமயமான பாதையை நோக்கி மிக வேகமா பயணிக்க தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது குரு பகவானோட சுய பார்வையாலயமும் இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகளும் தடைகளும் மற்றும் மனக்கலக்கங்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. இப்போது நீங்க நமது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே, நீங்க ஏங்கிய நீ தொட்டது எல்லாமே தொடங்க போத பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாக அமையப் போகின்றது. தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப் போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில இதுவரை நீங்க சந்தித்த மந்த நிலை, நஷ்டங்கள் மற்றும் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே இனி முற்றிலுமா மறையப் போகுது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளும் கதவை தட்டப்போகுது. புதிய கூட்டாளிகள் அல்லது புதிய முதலீட்டாளர்கள் இணைந்து உங்க தொழில அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வாங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்து இயங்கிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மற்றும் விரும்பிய இடமாற்றமும் மிக சுலபமா கிடைக்க போகுது. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்க போகுது. தொழில் ரீதியா நீங்க திட்டமிட்ட அனைத்து காரியங்களுமே தடையின்றி வெற்றிகரமா நிறைவேறுவதை கண்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க ச இதுவரை சந்தித்த மந்த நிலையும் நஷ்டங்கள் மற்றும் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே இப்போ முற்றிலுமா மறையப் போகுது. உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் தொழில விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளும் கதவை தட்டப்போகுது. அது மட்டுமல்லாம புதிய கூட்டாளி அல்லது புதிய முதலீட்டாளர்கள் இணைந்து உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போறாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்க போகுது. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுது. குடும்பத்துல இதுவரை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்னாலையும் தவறான புரிதல்களையும் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே முற்றிலுமா சரியாக போகுது. குரு பகவானுடைய அருள் பார்வையாளர் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் பரஸ்பர மரியாதையும் புரிதலும் அதிகரிக்க போகுது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்ற குடும்ப அமைதியை பேண போறீங்க. வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசிகளும் வழிகாட்டுதலும் உங்கள் நல்வழிப்படுத்த போகுது. பழைய குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து சார்ந்த தகராறுகள் பேச்சுவார்த்தை மூலமா அமைதியான முறையில சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுது. இனி உங்க வீடு மகிழ்ச்சியும் சிரிப்பும் நிறைந்த ஆனந்த நிலையமாக மாறும் என்பதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்க வாழ்க்கையில. அதாவது நீ வரப்போகும் நாட்கள்ல நீங்க உங்க குடும்பங்களோட அருள் பார்வையால குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் பரஸ்பர மரியாதையும் புரிதலும் அதிகரிக்க போகுது. நீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்று குடும்ப அமைதியை பேண முயல போறீங்க. பழைய குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து சார்ந்த தகராறுகள் பேச்சுவார்த்தை மூலமா அமைதியான முறையில சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தடைகள் மற்றும் மனக்கலக்கங்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகுது. இதுவரை எதை செய்தாலும் தடங்கலாகிறது, நமது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய மீனம் ராசி அன்பர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் ஆரம்பமாக உள்ளது. குருவின் அருட்கடாட்சம் உங்க ராசியிலையும் குடும்பத்திலும் பிரகாசிப்பதால சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. புதிய நல்வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு அடி எடுத்து வையுங்கள். உங்களது விதியும் எதிர்காலம் முக்கிய ஒளிமயமான பாதையை நோக்கி மிக வேகமா பயணிக்க தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது குரு பகவானோட சுய பார்வையாலயமும் இதுவரை நீங்க சந்தித்த சோதனைகளும் தடைகளும் மற்றும் மனக்கலக்கங்கள் அனைத்துமே பனி போல விலகப் போகின்றது. இப்போது நீங்க நமது உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே, நீங்க ஏங்கிய நீ தொட்டது எல்லாமே தொடங்க போத பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாக அமையப் போகின்றது. தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப் போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் துறையில இதுவரை நீங்க சந்தித்த மந்த நிலை, நஷ்டங்கள் மற்றும் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே இனி முற்றிலுமா மறையப் போகுது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளும் கதவை தட்டப்போகுது. புதிய கூட்டாளிகள் அல்லது புதிய முதலீட்டாளர்கள் இணைந்து உங்க தொழில அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வாங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு, 'நீண்ட நாட்களா எதிர்பார்த்து இயங்கிய பதவி உயர்வும், சம்பள உயர்வும் மற்றும் விரும்பிய இடமாற்றமும் மிக சுலபமா கிடைக்க போகுது. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்க போகுது.
மற்றும் விரும்ப இடமாற்றமும் மிக சுலபமாக கிடைக்க போகுது. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்க போகுது. தொழில் ரீதியா நீங்க திட்டமிட்ட அனைத்து காரியங்களுமே தடையின்றி வெற்றிகரமா நிறைவேறுவதை கண்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்க ச இதுவரை சந்தித்த மந்த நிலையும், நஷ்டங்கள் மற்றும் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே இப்போ முற்றிலுமா மறையப் போகுது. உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும், தொழில்ல விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளும் கதவை தட்டப் போகுது. அது மட்டுமல்லாம புதிய கூட்டாளிகள் அல்லது புதிய முதலீட்டாளர்கள் இணைந்து உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போறாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்க போகுது. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க போகுது. குடும்பத்துல இதுவரை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்னாலையும் தவறான புரிதல்களையும் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே முற்றிலுமா சரியாக போகுது. குரு பகவானுடைய அருள் பார்வையால குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் பரஸ்பர மரியாதையும் புரிதலும் அதிகரிக்க போகுது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்ற குடும்ப அமைதியை பேண போறீங்க. வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசிகளும் வழிகாட்டுதலும் உங்கள் நல்வழிப்படுத்த போகுது. பழைய குடும்ப பிரச்சனைகள் அல்லது சொத்து சார்ந்த தகராறுகள் பேச்சுவார்த்தை மூலமா அமைதியான முறையில சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுது. இனி உங்க வீடு மகிழ்ச்சியும் சிரிப்பும் நிறைந்த ஆனந்த நிலையமாக மாறும் என்பதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்க வாழ்க்கையில. அதாவது நீ வரப்போகும் நாட்கள்ல நீங்க உங்க குடும்பங்களோட அருள் பார்வையால